ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டர் பிளாக் என்ட்ரி ரூல்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ஆர்டர் பிளாக் எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறது நம்மளோட யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்ஸ் மார்க்கிங் என்னங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறது ஒரு டீட்டெயில்டான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இப்போ நம்ம ஆர்டர் பிளாக்ஸில் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ வந்து ஒரு ஆர்டர் பிளாக் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆர்டர் பிளாக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர். ஆஃப்டர் த புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு அப்புறம் நம்மளுடைய ஆர்டர் பிளாக்ஸை நம்ம இங்கே மார்க் பண்ணிவிடும். ஸோ மல்டிபிள் ஆர்டர் பிளாக்ஸ் வரும். ஸோ டோன்ட் வரி அபவுட். அண்ட் நம்மளுடைய ஆர்டர் பிளாக்ஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சினரியோ என்ட்ரி எந்த அளவுக்கு க்ரூஷியலாக இருக்கணும். தட் இஸ் கால் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி ஆர் அக்ரெசிவ் என்ட்ரி. மோஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் அக்ரெசிவ் என்ட்ரிஸ் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அக்ரெசிவ் என்ட்ரிஸ்னால் த மார்க்கெட் நம்மளுடைய ஆர்டர் பிளாக் மீட் ஆகும்போது தே ஹேவ் டு பை. அதாவது அவங்க உடனே பை பண்ணிடுவாங்க. அதர்வைஸ் டேக் த கன்ஃபர்மேஷன்ஸ். இந்த சப்போஸ் எப்போ நம்மளுக்கு இந்த ஆர்டர் பிளாக் ஃபெயிலியர் ஆகுதுன்னா த கேண்டல் வில் பி க்ளோசிங் பிலோ த ஆர்டர் பிளாக், த நாட் ஏபிள் டு கன்சிடர் த என்ட்ரி. ஸோ ஓகே, அப்போது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக் தட் இஸ் அ நியரஸ்ட் ஆர்டர் பிளாக் அண்ட் த லீஸ்ட் ஆர்டர் பிளாக்கோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா சேம் அதே ரூல்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் த ரூல்ஸ்? அக்ரெசிவ் என்ட்ரி. ஸோ த அக்ரெசிவ் என்ட்ரி நாட் ஏபிள் டு கன்ஃபார்ம், the order block will be mitigated, you are ready to buy. ஸோ இந்த ரூல்ஸ் இது அக்ரெசிவான என்ட்ரிஸ் எல்லாருமே ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரேடர்ஸ் யாருன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் எல்லாமே அக்ரெசிவ் என்ட்ரியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி அக்ரெசிவ் என்ட்ரிஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு பிஃபோராக நீங்கள் ஒரு இனிஷியல் பிகினர் ட்ரேடராக இருந்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் என்ட்ரியை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கன்ஃபர்மேஷன்ஸ் என்ட்ரிங்கிறது நம்மளுக்கு ஒரு கேண்டில் நம்மளுக்கு மிட்டிகேட் ஆகும். சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது கேண்டில் ஸ்வீப்ஸ். ஸோ இதில் கேண்டில் ஸ்வீப்ஸை பற்றி நான் பேசுகிறேன். கண்டிப்பாக இந்த கேண்டில் ஸ்வீப்ஸ் நீங்கள் யூடியூப்பில் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிக்கோம். ஸோ அந்த வீடியோவும் பார்க்க சொல்ல மட்டும்தான் நம்ம கேண்டில் ஸ்வீப்ஸ் கம்பேரிசனோட நம்ம ட்ரேட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு கிளியரான ஒரு டீட்டெயில்ஸான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். சப்போஸ் வில் பி மீட்டிகேட்டட் ஆஃப் பிலோ த கேண்டில். நம்மளுக்கு இந்த ஆர்டர் பிளாக்ஸை வந்து நம்ம மீட் ஆக சொல்ல நம்மளுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் தான் நம்மளுக்கு மீட் ஆகும். ஏன்னா மார்க்கெட்ஸ் வில் பி ஃபால் அண்ட் த நெக்ஸ்ட் கேண்டில் வில் பி ஃபார்ம் த லைட். அண்ட் எல்லா கேண்டில்ஸ்க்கும் நம்மளுக்கு விக் இருக்கும். ஸோ எல்லா கேண்டில்ஸ்க்கும் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு விக் இருக்கும். ஸோ நம்ம அந்த விக்கை தான் நம்மளுக்கு ஒரு டார்கெட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கேண்டில்ஸ் ஹாவ் த விக். அண்ட் இப்போ இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் பர்ஸ்பெக்டிவ், அதாவது புல்லிஷோட கேண்டலாக நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். எப்போவுமே ஒரு கேண்டில் க்ளோசிங்லேருந்து நெக்ஸ்ட் கேண்டில் சேம் அதே ஓப்பனிங் ப்ரைஸில் தான் நம்மளுக்கு நடக்கும். எப்போவுமே ஒரு கேண்டில் நம்மளுக்கு ஓப்பன் ஆக போகுதுன்னா எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதே ப்ரைஸில் தான் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ அடுத்த சினாரியோ, ப்ரீவியஸ் கேண்டலோட நம்மளுக்கு வந்து லோ வைலேஷன்ஸ் ஆகணும். ஸோ தட் இஸ் கால் கேண்டில் ஸ்வீப்ஸ். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் கேண்டில் ஸ்வீப்ஸோட சினாரியோ நம்மளுக்கு இந்த ஆர்டர் பிளாக்ஸில் நம்மளுக்கு நடக்க சொல்லும். தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன்ஸ். அட் த நெக்ஸ்ட் ஒன் மோர் அடிஷ்னல் ரூல்ஸ் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, த செகண்ட் கேண்டில் வில் பி க்ளோசிங் above the level அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் த தேர்ட் கேண்டில் வில் பி ஓப்பன். டோன்ட் கேர் அபவுட் த இன்சைடட் கேண்டில். கண்டிப்பாக இது இன்சைடட் கேண்டலா அண்ட் பேரிஷ் கேண்டில்ஸா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த கேண்டலுக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ், எனக்கு தேர்ட் கேண்டில் வில் பி மீட்டிகேட்டட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கேண்டில். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலை நம்மளுடைய ஹை மீட் ஆக சொல்ல இட் இஸ் கால் பர்ஃபெக்ட் யுவர் என்ட்ரி. ஸோ உங்களோட என்ட்ரி வந்து பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரியாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. நீங்கள் ஆர்டர் பிளாக்ஸில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும். இது ஒரு இனிஷியல் ஒரு சேஃபஸ்டான ஒரு ட்ரேடரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு அதிகமான ஒரு கன்ஃபர்மேஷன் சொன்னால் என்னோட ட்ரேடிங் வந்து ரொம்ப சேஃபஸ்டான வேலையில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷன் என்ட்ரி யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகுதோ அப்போ தான் நீங்கள் அக்ரெசிவ் என்ட்ரிஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரேடராக இருக்க முடியும். ஸோ ஓகே, இது நான் வந்து ஆல்ரெடி என்னோட பேங்க் நிஃப்டியில் நான் ஒரு சின்ன பேக் டெஸ்டிங் பண்ணியிருந்தேன். ஒரு அக்ரெசிவான ஒரு என்ட்ரி நம்ம வந்து எடுக்கணும்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது எங்கே நான் 2300 போட்டிருக்கேன்னா 1:3 ரேஷியோ தான் என்னோட என்ட்ரி நான் ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் இது லாங் ஷார்ட் பொசிஷன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே எனக்கு லாங் பொசிஷன்ஸ் தட் இஸ் கால் புல்லிஷ் பர்ஸ்பெக்டிவ். எனக்கு ஆஃப்டர் த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய ஆர்டர் பிளாக் எனக்கு மீட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் என்னுடைய ஆர்டர் பிளாக் மீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 1:3 ரேஷியோவில் எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேட் எனக்கு முடிஞ்சிருக்கு. இந்த ட்ரேடுக்கான ரிவார்டு எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 2300 rupees. இது வந்து ஒரு பேங்க் நிஃப்டியான ஒரு வியூவில் மட்டும்தான் நான் சொல்கிறேன். நிஃப்டினா லாட் சைஸ் நம்மளுக்கு டிஃபர் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு லாட் சைஸ் டிஃபர் ஆகும். அண்ட் அடுத்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகெயின் ஒன் மோர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஆஃப்டர் த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் நம்மளுக்கு சினாரியோ என்ன நடக்கும், அகெயின் ஒன் மோர் ஆர்டர் பிளாக்ஸ் நம்மளுக்கு மீட் ஆகும். அகெயின் 1:3 ரேஷியோ.
இந்த இடத்துல நம்மளுக்கான ப்ராஃபிட் ரேஷியோவில் கிடச்சிங்கன்னா அண்ட் 4,800 rupees I get a reward and 1% of the risk and 3% of the reward. அண்ட் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா கண்டிப்பாக நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதுக்கான ஒரு ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ப்ராப்பர் டிமாண்ட் ஜோன் அண்ட் ப்ராப்பர் சப்ளை ஜோன்லாம் எனக்கு தெரியும் போது இதில் எப்படி நீங்கள் ப்ராப்பர் டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன்ஸ்னால் இது மல்டிபிள் வேலை நான் வந்து அனாலிசிஸ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி டைம் என்னோடய ஆர்டர் பிளாக்ஸ் வந்து மீட் பண்ணாங்கன்னா எனக்கான லெவல்ஸ் எனக்கு 1:3 ரேஷியோ தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் என்னோடய ட்ரேட் எனக்கு ஸ்டாப் லாஸ் பர்ஃபெக்ட் ஹிட்டாக இருக்குது. ஓகே, டோன்ட் வரி அண்ட் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. வேறு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வெயிட் பண்ணி ஓகே என்னோட அகைன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. தட் இஸ் 1:3 ரேஷியோ சேம் அதே ரூல்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆர்டர் பிளாக்ஸில் ஒரு அக்ரெசிவ் என்ட்ரி நீங்கள் எடுக்க போகிறீங்க, ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் என்ட்ரி ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா ஸோ எவ்வளோ ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸை நீங்கள் ஒரு சேஃபஸ்டான ஒரு வேலை ட்ராவல் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் வந்து எக்ஸாக்டான ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு ட்ரேடராக இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.